கே ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்பாக கிரேஷியா 26 அப்படிங்கிற 2-day கல்ச்சுரல் ஈவெண்ட் 27th and 28th நம்ம கேம்பஸ் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 27th day 1ல் சிங்கர் ஹரிச்சரன் அண்ட் ரக்ஷிதா சுரேஷ் அப்படிங்கிற அவங்களுடைய லைவ் அண்ட் கான்சர்ட் நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு 28th வந்து சிவாஜி அவருடைய டிஜேவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்ச்சுரல் ஈவெண்ட்டும் மிக சிறப்பாக நடக்க போகுது. நம்ம காலேஜ் வந்து எப்பவுமே ஒரு அகடமிக்ஸ் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கவனம் செலுத்துவோம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம பசங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கணுங்கிற ஆஸ்பெக்டில் இப்போ ஒரு மிக சிறப்பான ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் நடத்தியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு பண்ணுறதுக்காக அவங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours கல்ச்சுரல் ஷோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஷோவும் நாளைக்கு 28th நடக்க போகுதுங்க. பிளேஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸில் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ ஃபார் இப்போ 26 பேட்சில் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகிட்டாங்க இந்த வருஷத்து கேம்பஸ் இன்டர்வியூவில். இந்த மார்க்கெட் கண்டிஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ட்ரைனிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் 95% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ்? ஆமாங்க, எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸில் தான் ப்ளேஸ் ஆகும். அதிகபட்சம் எவ்வளவு ஒரு பர் இயருக்கு நம்ம அதிகபட்ச சேலரி வந்து நம்ம 35 லட்ச ரூபா ப்ளேஸ் ஆகிருக்காங்க. வருஷம் வருமானம் 35 லட்சம் ரூபா ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆமாம், அது வந்து ஜாப்பனீஸ் கம்பெனியில் ஆகணும் பிளேஸ்மெண்ட். இப்போ நம்ம வந்து ரெகுலர் பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாத ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பேஸ்டு பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப எம்பசிஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா இப்போ ஜாப்பனீஸில் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா N5 சர்டிஃபிகேஷன் லெவல் JLPT இருக்கும். N5, N4, N3, N2 அப்படி இருக்கும். இப்போ நம்ம பசங்க வந்து N3, N2 முடித்த பசங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரியான பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் கம்பெனியில் வெரி குட் பேக்கேஜ் 35 lakhs வரைக்கும் வாங்கி ஜாப்பனீஸ் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அவங்கள இமீடியட்டாக கோர்ஸ் முடிச்சோடனே இப்போ ஜப்பான் போக போகிறாங்க. முன்னாடி இந்தியன் பிளேஸ்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ ஜாப்பனீஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான ஃபோக்கஸ் கொடுத்து அதுக்கான தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 30% ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் படித்து நல்லா வந்த பசங்களை தான் இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஆமாம், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இப்போ ஃபைனல் இயரில் மட்டும் ஜாப்பனீஸ் ஆஃபர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரிச்சி கே ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்கிறது 3 காலேஜ் இருக்குங்க. இங்கே கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த வருஷம் மட்டும் அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி ஆஃபர்ஸ் மட்டும் திருச்சி கேம்பஸில் ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸும், கரூர் கேம்பஸில் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸும், இது வரைக்கும் ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே ஜாப்பனீஸ் ஆஃபர் ஸ்டேட் ஜப்பான் கம்பெனிஸுடைய ஆஃபர் வாங்கியிருக்காங்க. எனக்கு அதாங்க நமக்கு வந்து இப்போது ஃபஸ்ட் இயர் இன்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம 1560 இன்டேக் இருக்குங்க. நம்ம அதில் வந்து பிளேஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் ஒரு ஃபைனல் இயர் தேர்ட் இயர் வரும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 பிரிச்சுக்குவோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் போகணுன்னு விருப்பப்படுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னு ஆசைப்படுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணும் இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் பார்க்க போகணுன்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் ஒரு மற்ற வரவில் 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் விருப்பம் சரிப்பாங்க. ஒரு 5 to 10% ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னு நினைப்பாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் வரணும்னு சொல்கிற அந்த 80% ஸ்டூடெண்ட்ஸில் தான் 95% வந்து நம்ம ப்ளேஸ் ஆகிடுறாங்க. இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் மொத்தமாக நான் சொல்கிற 3 காலேஜ் பண்ணும்போது 2500 ஆஃபர்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கோம். இந்த 26ல் வந்து 2500 ஆஃபர்ஸ் வாங்கியிருக்கோம். 2500 ஆஃபர் இது வரைக்கும் வாங்கியிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி. மேக்ஸிமம் போகிறது சாஃப்ட்வேர் லைனா சார் இல்லை வேறு இல்லை பல்வேறு? பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஃப்ட்வேர் லைனில் ப்ளேஸ் ஆகுவாங்க. பட் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாத மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை எலக்ட்ரிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்க கோர் கம்பெனிலையும் ப்ளேஸ் அந்த பசங்களுக்கு 2 ஆப்ஷனும் இருக்குங்க. இப்போ ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற பையனுக்கோ ஒரு எலக்ட்ரிக்கல் படிக்கிற பையனுக்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகிறதுனால அவன் போக முடியும், இல்லை சாஃப்ட்வேரில் போகிறதுனாலும் போக முடியும். நம்ம கண்டென்ட் கோர்ஸ் கரிக்குலமே எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச் படித்தாலும் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி, இல்லை ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமல் எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ படித்தா கூட அந்த மாதிரி பசங்க கூட மினிமம் 4 to 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சுட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள் அங்கேயும் அவங்களுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்கிறதுனால அப்போ அந்த பசங்களுக்கு 2 ஆப்ஷனுமே வரும். நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும், சாஃப்ட்வேர் ஜாப் போகணுன்னா கூட அவனுக்கு அந்த பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸஸ்லாம் அவனுக்கு கற்றுட்டு தான் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஏஐ ஆமாம், இப்போ வந்து ஏஐங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்துருச்சு. இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் ஏஐனுடைய இம்பேக்ட் இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம உணர்ந்து தான் இப்போ நம்ம கோர்ஸில் கரிக்குலத்துலேயும் நம்ம ஏஐ இன்டகிரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாத நம்ம ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து
ஏஐ கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மேபி அவங்களும் ஸ்டாஃப் ஆகட்டும், ஏன்னா ஸ்டாஃபுக்கு அது நியூ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ அப்படிங்கும்போது அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஏஐ டூல் யூஸ் பண்ணணும், இல்லை இன்ஃபேக்ட் ஒரு ஏஐ ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கும் கோர்ஸ் லேர்ன் பண்ணணும். ஏன்னா ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணாங்கன்னா தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போக முடியும். ஸோ அந்த லெவலில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் லெவலையும் பண்ணுறோம், ஸ்டாஃப் மெம்பர்ஸ் லெவல்லையும் பண்ணுறோம். அந்த ஏஐக்கான கோர்சஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை, ஏஐ சர்டிஃபிகேஷன் பண்ண சொல்கிறோம். ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறது நம்ம இன்டென்ஷன்.